பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிம்படும்படி கூடி வந்த ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே தேவனை தொழுது கொள்ள வந்த உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த டிகே மியூசிக் சேனல் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் நடத்துவாராக. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன். சங்கீத புஸ்தகம் 34 ஒருவர் வாசிக்கலாம். சிங்க குட்டிகள் தாட்சடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கரங்களை தட்டி எத்தனை பேரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் என்னவா குறைபடாது. அப்போ தேவனை தேடும் போதுதான் தேவன் ஆசீர்வாதம். அப்போ தேவனை தேடணும்னா, அப்போ தேவனை கர்த்தருடைய எங்க என்ன மறைஞ்சிருக்கிறாருன்னா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தேடினா கண்டடைவாய், விட்டு விட்டா என்றேக்கும் காண மாட்டாய்ன்னு சொல்லி வேத புத்தகத்திலே பாசி தேவ பிள்ளைகள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் தேடும் போதுதான் அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேடாம ஒண்ணும் கிடைக்காது தேவ கிருபையினால. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மேம்படும்படியே வாக்குத்தத்தத்தின்படி தேவனை தேடும் போது கர்த்தர் நிச்சயம் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். எடுத்தவர் வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 121 சங்கீதம் 1, 2 ஒருவர் வாசிக்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேரு தேவ பிள்ளைகளை, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா கண்களை ஏறெடுக்கிறேன். ஒத்தாசைன்னா என்னது? தேவை, ஆசீர்வாதம். இப்ப நமக்கு எங்கிருந்து தான் ஆசீர்வாதம் வரணும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா தான் நமக்கு ஆசீர்வாதம் வரும். எப்படி வரும்? அவர் நேரா வந்து தருவாரா? ஆமா. எப்படி? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் எப்படி உதவி செய்வாரா? நீ அவரை தேடும் போது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்துல சங்கீதக்காரர் சொன்னது போல, நீ தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும் போது என்ன செய்வாருன்னா, அவரு மனித ரூபத்துல யாரை கொண்டாகிலும் கர்த்தர் என்னையும் உன்னையும் ஆஸ்வதிக்க வல்லவரா இருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. அவர் மனித சாயலாக என் தூதர்களை தேவன் அனுப்புவார். இதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னா, அவர் எப்படி வருவாருன்னா, அவரால் ஏற்படுத்தப்பட்ட பிள்ளைகள் இந்த பூமியில இருக்கிறாங்க. இறை தூதர்கள் மனித அவதாரத்துல உலாவிக் கொண்டிருக்கிறாங்க. இதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நீ பார்த்திருக்கிறியோ பார்க்கலையோ தெரியாது. உனக்கு உதவி செய்யும்படி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும்னு சொல்லி நீ கேட்கும் போது, உன் கேட்கிற ஜபத்துல கபடற்று இருக்குமானா உதவி செய்ய தேவன் வல்லவரா இருக்கு. அல்லேலூயா. நீ மனுஷனை நோக்கி பார்த்தா மனுஷனே தான் நோக்கி பார்க்கணும். ஒரு மனிதனை, ஒரு மகளை, ஒரு தாயை, ஒரு தகப்பனை, கணவனை, மனைவி ஏதோ ஒரு தேவைக்காக நோக்கி பார்த்தா அப்படியே தான் பார்த்துன்னு இருக்கணும். நீ அவங்க மேலே தான் நம்பிக்கை போகும். இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைய, நாசிலே சுவாசம் உள்ள மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறத காட்டிலும் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் அவ வானத்தில் சகலவித ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த சாலைகளை தேவன் திறப்பார், இடம் கொள்ளாமல் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளே, இறை தூதர்கள் புசிக்கும் மன்னாவை மனிதர்களுக்கு புசிக்கும்படி தேவன் வானத்தை திறந்தார். உன்னுடைய எதிர்பார்ப்பு ஆண்டவர் மேல இருக்குமானா நிச்சயம் கர்த்தரே உன்னை நடத்த வல்லவரா இருக்கிறார். வாசிக்கலாம். 3 வாசித்து பாருங்க.
உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். அல்லேலூயா. உன் காலு தள்ளாடுமா? அவரை நோக்கி பார்த்தா உன் காலு தள்ளாடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். அவரை மாத்திரம் நீ நோக்கி பார்க்கும்போது உனக்குள்ளத ஒருவனும் பறித்து கொள்ளவே முடியாது. தேவ பிள்ளைகளே, உன் காலு தள்ளாடவே தள்ளாடாது. உன் காலு எதுக்கும் அஞ்சவே அஞ்சாது. அவர் உறுதியா நிற்க பலனை தருவார் உனக்கு. தேவ கிருபை. உன்னை காண்கிறவர், உன்னை காக்கிறவர், உன்னை பராமரிக்கிறவர். அவர் தூங்குகிற தேவன் அல்ல. அவர் கல்லோ மண்ணோ மரமோ செடியோ கொடியோ பூவோ புஷ்பமோ அல்ல. அவர் ஜீவனுள்ள தேவன். இதோ மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். கரங்களை தட்டி எத்தனை பேர் அல்லேலூயா. உன்னை காக்கிறவர் உன் காலை தள்ளாட விட்டார். தேவ பிள்ளை, பயப்படாத. தேவனுக்கு மகிமையும் கனமும் துதி உண்டா. வாசித்து பாருங்க. அதே சங்கீதம் 121 சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பாராம். எப்படின்னா, எந்தெந்த தீங்கு எங்கெங்க இருக்குன்னு உனக்கும் எனக்கும் தெரியாது, ஒருத்தருக்கு தான் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தீங்கு எங்கெங்க இருக்குது? மனுஷன் கூட இருக்குதா? ஏதா வேற இடத்து இருக்குதா? தேவ பிள்ளைகளே, யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய கிருபைனால பிசாசானவன் எங்கெங்க இருக்கிறான்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காருக்கு தெரியும். தீங்கு எங்க அங்க இருக்குதுன்னு உனக்கு தெரியாது. தேவ பிள்ளைகளே, அப்போ எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை நான் ஏறெடுக்கும் போது, உன் கண்களை ஏறெடுக்கும் போது உனக்கு ஒரு தீங்கும் வராதபடி அவர் என்ன செய்வாராம்? உன்னையும் உன் குடும்பத்தையும் யோபு குடும்பத்தை வேலி அடைத்தது போல ஒரு வேலி அடைப்பாரு. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தீங்கு எங்களை அணுகக்கூடாது. நீ ஜெபம் பண்ணணும், அவரை நோக்கி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக, என் கணவனுக்காக, என் குடும்பத்துக்காக, என் சபைக்காக, ஊழியக்கார் குடும்பத்துக்காக, என் தேவனே, தீங்கு அணுகக்கூடாது ராஜா. அப்படி ஒரு உன்னதமான கபடற்ற ஜெபத்தை நீ ஜெபம் பண்ணும் போது, அந்த ஜெபத்திலே சுயநலம் இல்லாமல் ஜெபம் பண்ணும் போது, யோபு தன் சிநேகனுக்கா ஜெபித்த போது யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினாராம். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுவின் சிறையிருப்பு மாறுதான் தேவ கிருபையினால். தீங்கு கடவுளுடைய கிருபையினாலே கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் ஒரு வழியா வர்றத 7 வழியா சிதறடிப்பார். ஆனா உன் நம்பிக்கை அவர் மேல இருக்கணும், உன்னுடைய விசுவாசம் அவர் மேல இருக்கணும், உன்னுடைய எதிர்பார்ப்பு அவர் மேல இருக்கணும். அப்படி அவர் மேலே நம்பிக்கையா இருக்கும் போது நிச்சயமா தேவன் உன்னை என்ன செய்வாரு? உன்னை காக்கிறவராக இருக்கிறார். கடினமா உழைப்ப, ஆசீர்வாதம் கொண்டு வருவ, வேற ஒருத்தரும் அப்படின்னு போயிடுவான். ஆனா அப்படி வைக்க மாட்டார் ஆண்டவர். உன் உழைப்ப உன் நான் ருசி பார்க்கும்படி உன்னை காக்கிறவர் அவர், உன்னை வேலடிக்கிறவர் அவர், உன்னை பாதுகாக்கிறவர் அவர். அப்ப அவரை நம்பி நீ எந்த காரியத்தை செய்யும் போது, ஆண்டவரே, ஒரு வேலையானா கூட சரி, ஒரு பிசினஸ் ஆனா கூட சரி, அவரை நம்பி முதல்ல தேவ கிருபையினால ஜெபம் பண்ணி ஆரம்பி. உன் வீட்டுல ஒரு கர்த்தருடைய கிருபையினால ஒரு ஆகாரம் செய்தா கூட சரி, அந்த கிச்சன்ல கூட ஜெபத்தோட நீ ஆரம்பி. ஆண்டவரே, காலையில போய் தேவனே ஸ்தோத்திரே சப்பா, ஜெபத்தோட ஆரம்பி. தேவன் நிச்சயமாக இங்கே சமாதானத்தை தான் தருவாரு. அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏசப்பா, எங்க கூடவே இருங்க. ஒரு வழியா அவர் சத்துருக்கள் எல்லாம் 7 வழியா சிதறடிக்கிறவர். ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும். ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு பிரச்சனையில் அகப்பட்டு உன் குடும்பமே சீரழிய கடத்த ஒரு போராட்டத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறியா? ஒரு பயம், ஒரு சில காரியத்தை குறிச்சு பயம், ஒரு சில இடத்தை குறிச்சு பயம், நீ நடந்து போகும்போது ஒரு இடத்தை குறிச்சு பயம் இருக்குதா? பயப்படாத. ஏன்? உன்னை காக்கிறவர் அவர் தூங்குகிற தேவன் அல்ல. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா.
அவர் உன்னை காக்கிற தேவனாக இருக்கிறார். வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல கர்த்தருடைய வார்த்தை தேவன் இப்படியா தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது அவர் கொடுத்தார். மார்க் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை ஒரு வாசித்து பாருங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேரு அல்லேலூயா. அப்போ ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் உன் கண்களை ஏறெடுத்து ஜெபம் பண்ணும் போது உனக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாம வருவதெல்லாம் பாவம். விசுவாசம் இல்லாம வருவதெல்லாம் பாவம். தேவ பிள்ளைகளே, அப்படின்னா இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கரங்களை தட்டி அல்லேலூயா. உன் வாழ்க்கையில கை கூடாத இருக்கிற அநேக விஷயங்களை தேவன் கை கூட செய்வாரா? அப்படின்னா நீ ஜெபம் பண்ணும் போது விசுவாசத்தோட ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, கடுகளவு விசுவாசம் உனக்குள் இருக்குமானால் உன் ஜெபத்துக்கு பதிலை தர வல்லவராக இருக்க. உன் ஜெபத்திலே தேவனுடைய கிருபையால ஒரு கிருபை இருக்குமானால் அந்த ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்துல எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாது. அவரை நோக்கி நீ ஜெபம் பண்ணும்போது அவர் உன்னை நிரப்புகிறது உன் சரீரம் உணரும். அவர் வந்து உன் மேல அமரும் போது, உன் சரீரம் ஆண்டவரே உன் மேல அமரும் போது உன் சரீரம் உணரும் போது அந்த ஜெபங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு விலையேற பெற்ற ஜெபமா இருக்கு. தெய்வத்துடைய பிள்ளை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் அப்படின்னா ஒரு நம்பரை விசுவாசம் இல்லை அப்படின்னா ஆசீர்வாதம் கிடைக்க கொஞ்சம் கஷ்டம். என்ன செய்யணும்? அத கடவுளுடைய கிருபைனால கைகூடும்படி தேவன் எனக்கு இத விசுவாச வார்த்தைகளை நீ சொல்லணும். ஆண்டவரே, நான் உன்னை நம்புறேன், இந்த காரியம் எனக்கு ஜெயமானதுக்காக நன்றி. அப்படின்னா அப்போ என்ன செய்யறேன்னா, நீ விசுவாசித்து நம்பி இல்லாததை இருக்கிறதாக நீ சோத்திரங்களை செலுத்தும் போது ஒரு நாள் உன் கையிலே அந்த ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிங்க அப்போஸ்தலர் எழுதின நடபடிகை 10ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் நடபடிகை 10ஆம் அதிகாரம், தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் 10:1-2 ஒருவர் வாசிக்கலாம். இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்துல 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்துல இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. கொர்நேலியு என்ற உன்னை போல என்ன போல ஒரு மனுஷன், இறை தூதம் கிடையாது. கொர்நேலியு என்ற ஒரு மனுஷன் என்ன செய்தான்? எப்பொழுதுமே தெய்வத்தை நினைத்து கொண்டிருப்பான். தேவனுடைய பிள்ளைகளை காலஞ்சென்ற ஒரு கிருபானந்த வாரியார் என்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சொற்பொழிவாளர். அவரு இறை நம்பிக்கையுடைய ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு மேதாஜி. அந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் கடவுளுடைய கிருபைனால அந்த பக்தி கமலத்தை அந்த சரீரத்தில் வெளிப்படுத்துவார். அவர் பார்த்தீங்கன்னா எந்த மதமும் அவர் வந்து தவறா சொன்னதே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் சொற்பொழிவாளர் அவரு கிருபானந்த வாரியார். அவருக்கு பிடித்த இறைவனை தொழுது கொண்டாரு. உத்ராட்ச மாலை எங்கும் பட்டை போட்டு இருப்பார். வயசு முதிர் வயசு. அற்புதமான ஒரு மனுஷன் கிருபானந்த வாரியாருன்னு. தேவ கிருபைனால அவரு பாடினாலும் சரி, சொற்பொழிவு ஆற்றினாலும் சரி, இறை நம்பிக்கையில அநேகர் அப்படியே கவரப்படுவார். தேவ பிள்ளைகளே, அதுபோல கொர்நேலியு என்ற ஒரு மனுஷன் இயேசுவை என்ன செய்யறாரு? இயேசுவுடைய பக்தியை அந்த சரீரத்தில் வெளிப்படுத்துறாரு. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தான தர்மங்களை வெளிப்படுத்துறாரு. அவர் ஒரு காரியத்தை செய்யும் போதே, நீ இயேசுவோட பிள்ளையா, நீ ஆண்டவருடைய பிள்ளையா, தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய பக்தியை நீ எப்படி பண்ண வெளிப்படுத்தணும்? தேவ கிருபையால
அதான் ஆண்டவருடைய நாமம் மகிம்படும். கொர்நேலி என்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தான். அவன் எப்பொழுதுமே என்ன பண்ணுவான்? தெய்வ பக்தி நிறைந்தான். சோத்திரம் ஆண்டவரே, கிருப ஆண்டவரே. எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவர் நாமம் மகிம்படுத்துறது. சோத்திரம்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம், சோத்திரமா, நன்றிமா. கடவுளுக்கு இயேசுவையே பிரதிபலித்து கொண்டு இருக்கும் போது அது மட்டும் இல்ல, தான தர்மங்களை செய்தாராம். எப்படியா? குடும்பமே, அல்லேலூயா, எப்படி குடும்பமே இயேசுவை பற்றி தான தர்மம் செய்து. வாசிங்க, 3 வாசிச்சு பாருங்க. பகலிலே ஏறக்குறைய 9 மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்திலே வரவான், கொர்நேலியுவே என்று அழைக்கவான். பரிட்சயமான தரிசனங்கள்னா கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொர்நேலியுவே கர்த்தருடைய கிருபையினாலே தேவ தரிசனம் கிடைக்குது. ஹல்லேலூயா. பக்தியிலே சிறந்தவங்களுக்கு தான் தேவ தரிசனம் கிடைக்கும். ஹல்லேலூயா. இப்படி பக்தியில சிறந்தவங்களுக்கு தான் தேவ தரிசனம். இந்த கொர்நேலி என்ற ஒரு மனுஷன் நம்மளை போல பாடுள்ள மனுஷனா இருந்தோம், அவர் மேலேயே நம்பிக்கை. இன்னைக்கு ஆண்டவரை குறை சொல்றாங்க, இயேசுநாதரை குற்றப்படுத்துறாங்க, சர்வ வல்லமுள்ள தெய்வத்தை கர்த்தருடைய கிருபையினால வேதனைப்படுத்துறாங்க. அப்படி அல்ல. உன் கணவனா இருந்தாலும் சரி, உன் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும், உன் தகப்பனா இருந்தாலும், உன் தாயா இருந்தாலும் கடவுளை குற்றப்படுத்த கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, சர்வ வல்லமுள்ள தெய்வம், அந்த சராசரம் படைத்த எம்பெருமான், அவர் தேவனுடைய கிருபையினாலே நீ ரட்சிக்கப்பட்டதுனால்தான் உன் குடும்ப ஆசீர்வாதமா இருக்குது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் ஒருவராலதான் அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய கிருபை. ஏன்? உன் மேல உள்ளதான அந்த கிருபை அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாதுகாக்கும். தேவ பிள்ளைகளே, அவன் செய்த தான தர்மத்தினால என்ன நடக்குதுன்னா, இறை தூதனை சந்திக்கும்படியான ஒரு சூழ்நிலை. அப்ப தேவ தரிசனம் வேணும்னா உனக்குள்ளே தெய்வ பயம் இருக்கணும். அந்த தெய்வம் எப்படி பயம் இருக்கணும்னா, அவரை நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்க்கிற உனக்கு விசுவாசம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க தேவனுடைய கிருபை. 4 வாசிச்சு பாருங்க. அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவ சந்நிதியிலே வந்து எட்டி இருந்தது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படியா? நீ செய்யற தான தர்மமும் நீ ஜெபிக்கிற ஜபமும் எங்க போமா? தேவ சமூகத்துல வந்து எட்டினதான். தேவ சமூகத்தை கதவை தட்டுது. வடதேச பருவத்துல தேவனுடைய கதவை தட்டுது. கர்த்தருடைய கிருபைனா, தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பர்வதம் ஜபம் கேட்கப்படணும். உன் ஜபம் உன் மடிமேலேயே விழக்கூடாது. உன் ஜபத்திலே கபடு இருக்கக்கூடாது. உன் ஜபத்திலே பாவம் இருக்கக்கூடாது. உன் ஜபத்திலே கர்த்தருடைய கிருபைனால தேவா உன் ஜபம் எப்படிதான் போனோமா அப்படியே ஏறு எடுக்கணும். எப்படி? தூபம் போல் என் ஜபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா, மாலை பாத்தி போல கைகளை உயர்த்தினேன் ஐயா. ஒரவாதாரணமா மாலை பாத்தி போல கைகளை உயர்த்தினேன் ஐயா. உம்மை நோக்கி தருகிறேன் இறைவா, உதவி செய்யும். உம்மை நோக்கி எல்லாம் முழங்கால் பண்ணிடுவோம். ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஜபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. விடியலுக்கா காத்திருக்கும் காவலனை பார்க்கிறோம். விடியலுக்கா காத்திருக்கும் காவலனை பார்க்கிறோம். என் நெஞ்சம் ஆவலுடன் உமக்காயுதையா. என் நெஞ்சம் சர்வேஸ்வரா,
சர்வ வல்லமுள்ள தெய்வமே மக்காயிங்குதையா என் நெஞ்சம் ஆவலோட மக்காயிங்குதையா என் நெஞ்சம் ஆவலோட உறவலரா மக்காயிங்குதையா உம்மை நோக்கி கதறுகிறே இறைவா உதவி செய்யும் உம்மை நோக்கி கதறுகிறே இறைவா உதவி செய்யும் ஜபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா மாலை பாத்திவோ கைகளை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பா. எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்குன சர்வ வல்லமிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கொஞ்சலுடைய தேவ பயம், கொஞ்சலுடைய தேவ பக்தி, கொஞ்சலுடைய தான தர்மம் இறை தூதனை கொண்டு வந்ததாம். கர்த்தர் உன்னை பிரச்சனமான தரிசனத்தை தந்தாராம். கர்த்தருடைய பிள்ளையே நல்ல செய்தி கேட்டான். தெய்வ பயம் இறை தூதனை கொண்டு வந்தது. அவரை நோக்கி பார்த்த முகமெல்லாம் பிரகாசம் அடைந்தது. எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுப்பு. இனி என் கண் தெய்வத்தையே நோக்கிடும். நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்கள் மத்தியில் அசைவானதுக்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்ட வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தெய்வ பயத்திலே நடத்த தேவன் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. துதி கனமகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அவர் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்பினைக்கு என்று சதா காலங்களில் சொல்லப்படுத்துவான். கர்த்தர் விளையாடு கர்த்தரை சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் சூத்திரம் நடத்துவாராக. ஒரு வார்த்தை பேச